அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, உங்கள் ராசிக்கேற்ற மனைவி எந்த திசையிலிருந்து அந்த பெண் வருவார்கள் என்பதை பற்றிய துல்லியமான விளக்கமான ஜோதிடத்தை இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கிறார்கள் என சொல்லுவது வழக்கம். நம் வாழ்க்கையே சொர்க்கம்தான். முக்கியமாக இந்த பதிவில் திருமண முயற்சி மேற்கொள்ளும் போது நம்முடைய ராசி நட்சத்திரம் நம்முடைய ஜென்ம லக்கினம் என்ன என பார்ப்பதோடு தனக்கு வரக்கூடிய வரனுடன் பொருத்தம் எப்படி இருக்கிறது என பார்ப்பதும் வழக்கம். அதே நேரத்தில் ராசிப்படி நமக்கு வரக்கூடிய துணை ஒரு குறிப்பிட்ட திசையில் உள்ள ஊர்கள் பகுதியிலிருந்து அமைய வாய்ப்புள்ளது. அதனை தெரிந்து கொள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் புதல்விகளுக்கும் ஆசையாகத்தான் இருக்கும். சிலருக்கு ராசி மட்டும் தெரியும், ஆனால் அவர்களுக்கு பிறந்த தேதி நேரம் சரியாக தெரியாது, ஜாதகம் இருக்காது. அவர்கள் தங்களுடைய அமைய உள்ள வாழ்க்கை துணையின் திசையை கண்டால் வெற்றி நிச்சயம். ஜோதிட சாஸ்திரத்தில் திருமணம், வாழ்க்கை துணை போன்றவற்றை குறிப்பிடக்கூடிய ஜாதகத்தில் உள்ள 7ஆம் வீடு. இதன் அடிப்படையில் உங்களுக்கு எந்த திசையிலிருந்து துணை அமைவார்கள் என தெரிந்து கொள்ளலாம். சூரிய பகவான் கிழக்கின் அதிபதியாகும். சுக்கிர பகவான் தென்கிழக்கின் அதிபதியாகும். செவ்வாய் தெற்கின் அதிபதி. ராகு தென்மேற்கின் அதிபதி. சனி மேற்கு திசையின் அதிபதியாகும். சந்திரன் வடமேற்கின் அதிபதியாகும். புதன் வடக்கு திசையின் அதிபதி. குரு வடகிழக்கு திசையின் அதிபதியாகும். இதனை ஒரு சூத்திரம் போல் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கிரகங்களின் அடிப்படையில் ஜாதகத்தில் திருமணம் நடக்கும் என அறியப்படுகிறது. ஜோதிடத்தில் கணிப்புகளுக்கு பல சூத்திரங்கள் உள்ளன. கற்றறிந்த ஜோதிடர்கள் இந்த சூத்திரங்களை சரியாக பயன்படுத்தி துல்லியமாக கணிக்கக்கூடிய அனுபவம் திறனும் பெற்றிருப்பார்கள். திருமணத்திற்கு 7வது வீட்டிற்கு 7ஆம் வீட்டின் அதிபதிக்கும் நிறைய தொடர்பு உள்ளது. 7ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள கிரகங்களின் திசையையும், அதாவது சந்திரனுக்கு 7ஆம் அதிபதி திசை, சுக்கிரனின் அமைந்துள்ள வீட்டின் அதிபதியின் திசை உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டால் திருமணம் வெற்றிகரமானதாக அமையும். துணையையும் அமையும் திசையும் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக மேசம், அதாவது முதலாவதாக மேசம் உங்களுக்கு ராசிப்படி உங்களுக்கு அமையக்கூடிய துணை கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து வர வாய்ப்புள்ளது. மேசராசியை பொறுத்தவரை திருமணத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் மேசராசி நண்பர்களுக்கு உங்கள் ராசிப்படி உங்களுடைய துணை கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து வர வாய்ப்பு உள்ளது. ரிஷபம் ராசியானது, இந்த ராசியை சேர்ந்தவர்கள் தெற்கு மற்றும் வடமேற்கு திசைகள் திருமணம் தொடர்பான விஷயங்களுக்கு சாதகமானதாகவும் இந்த திசையிலிருந்து துணைகள் அமைய வாய்ப்புள்ளதாகவும் இருக்கின்றன. இந்த ராசிப்படி நீங்கள் வீடு கட்டுவதாக இருந்தாலும், வீடுகளுக்கு முதலாவதாக, அதாவது வீடுகளுக்கு வாசகால் விடுவதாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற திசை இதுவாக இருக்கும். மேச ராசியாக இருந்தால் கிழக்கு தென்கிழக்கு திசையை பயன்படுத்தி கொள்ளலாம். ரிஷபம் ராசியாக இருந்தால் உங்களுக்கு திருமணம் தொடர்பான விஷயங்கள் சாதக தினத்தில் இருந்தால் தெற்கு மற்றும் வடமேற்கு திசைகளை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். பாக பிரிவினைக்கும் இந்த திசையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள். மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு தங்களின் வாழ்க்கை துணை கிழக்கு அல்லது வடகிழக்கில் இருந்து வர வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன. இந்த திசையில் உங்களுக்கு நல்ல சாதகமான முடிவு கிடைக்கும். கடகம் ராசி நண்பர்களுக்கு, கடகராசியினருக்கு திருமணத்திற்கான வாழ்க்கை துணையானது தெற்கு மற்றும் தென்மேற்கில் இருந்து கிடைக்க வலுவான வாய்ப்புகள் உள்ளன என ஜோதிடம் உறுதியாக கூறுகின்றன. அந்த வகையில் அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு தங்களின் வாழ்க்கை துணை, அதாவது திருமணத்திற்கான துணை மேற்கு மற்றும் வடமேற்கிலிருந்து தேடும் வாய்ப்பு அதிகம். அதாவது இந்த இடத்தில் அனைத்து இடங்களிலும் தேடுவதை விட்டுவிட்டு இந்த வடமேற்கில், அதாவது மேற்கு மற்றும் வடமேற்கில் தேடும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதனால் இந்த இடங்களில் பெண் பார்க்கும் வேலையை துரிதப்படுத்தினால் திருமணம் நிச்சயம் நடைபெறும். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். கன்னிராசிப்படி தங்களின் ராசிப்படி திருமணத்திற்கான பெண் எங்கு கிடைப்பார்கள் என்றால் வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியிலிருந்து வர வாய்ப்புள்ளது. இந்த இடத்தில் நீங்கள் தாராளமாக பெண் வீட்டார் இருக்கிறார்கள் என தெரிந்து கொண்டு அங்கே உங்கள் பணியை துரிதப்படுத்தினீர்கள் என்றால் திருமணத்திற்கான வாய்ப்பு உருவாகும். துலாம் ராசி நண்பர்கள்,
துலாம் ராசியினருக்கு கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசையானது அதிர்ஷ்டமானது. அதனால் இந்த திசையிலிருந்து வரன் அமைய அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையில் இருப்பார்கள் என ஜோதிடம் கூறுகின்றன. ஆகவே இந்த திசையிலிருந்து இவர்களுக்கு பெண் அமையும். தனுசு ராசி நண்பர்களுக்கு குரு ஆளக்கூடிய தனுசு ராசிக்கு மேற்கு மற்றும் வடகிழக்கு திசையிலிருந்து அமைய வாய்ப்பு உள்ளன. மகரம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வடக்கும் மற்றும் வடமேற்கு திசையிலிருந்து வர வாய்ப்பு உள்ளது. கும்பம் ராசி நண்பர்களுக்கு கும்பராசியினருக்கு கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து வாழ்க்கை துணை தேடுவதற்கான சாதகமான திசைகள் அமைகின்றன. ஆகவே அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்களுக்கு மீனராசியை தேர்ந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையானது தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து அமைய வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக ஜாதகம் இல்லாதவர்கள் அல்லது பிறந்த நேரம் சரியாக தெரியாதவர்கள் திருமண வரன் தேடும்போது சாமுத்திரிகா சாஸ்திரம், கைரேகை, பிரச்சன்ன சோதிடம் அல்லது எண்கணிதம் மூலம் உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையக்கூடிய திசையை தாராளமாக நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இந்த திசையிலிருந்து உங்களுக்கு பார்த்தால் உறுதியாக திருமணம் நடைபெற வாய்ப்பு இருக்கின்றன. சிலருக்கு ராசி மட்டும் தெரியும், ஆனால் அவர்களுக்கு பிடித்த தேதி நேரம் சரியாக தெரியாது, ஜாதகம் இருக்காது. அவர்கள் தங்களுக்கு அமைய உள்ள வாழ்க்கை துணையின் திசையை கண்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக அமையும். முக்கியமாக திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என பெரியவர்கள் சொல்லுவார்கள். நமக்கு சிறப்பான வாழ்க்கை துணை அமைந்து விட்டால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை சொர்க்கமாக அமைந்துவிடும். முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு திருமணத்திற்கு முயற்சி மேற்கொள்ளும் போது நம்முடைய ராசி, நட்சத்திரம், லக்னம் என பார்ப்பதோ தனக்கு வரக்கூடிய வருணம் பொருத்தம் எப்படி இருக்கிறதோ என பார்ப்பது வழக்கம்தான். அதே நேரத்தில் ராசிப்படி நமக்கு வரக்கூடிய துணை ஒரு குறிப்பிட்ட திசையில் உள்ள ஊர்கள் பகுதியிலிருந்து வர வாய்ப்புள்ளது. ஆகவே இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.